இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஏதோ ஒரு விஷயத்தில் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாமே என்னுடைய காரியத்தில் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து கொண்டிருக்கிறதே, பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறதே, பாடுகள் வந்து கொண்டிருக்கிறதே, வியாதிகள் நெருக்கத்தோடு வந்து கொண்டிருக்கிறதே. எப்பொழுது இந்த பயம் என் இருதயத்தை விட்டு மாறும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்குள் இருக்கக்கூடிய பயத்தை நான் மாற்றுவேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்றைக்கு அநேக விஷயங்களில் சத்ருவானவன் பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். குடும்பத்துக்குள்ளாடி, தொழிலுக்குள்ளாடி, பிள்ளைகளுடைய கல்விக்குள்ளாடி சத்ருவானவன் பயத்தோடே நடக்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. எதை பார்த்தாலும் ஒரு பயம். இந்த காரியத்தில் நான் பயந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை சத்ருவானவன் கொண்டு வந்து போடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன் கூட நிற்கிறேன்ப்பா. நான் உன் கூட நிற்கும்போது நீ எதற்காக பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரேயானால் எந்த பயத்திற்கும் நாம் அஞ்ச வேண்டாம். பயம் நம்மை விட்டு மாறி போய்விடும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பயங்களை மாற்றுகிற தேவனைத்தான் நானும் நீங்களும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். எவீரு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுடைய மகள் வியாதிப்பட்டிருந்தாள். அந்த வியாதியை சுஸ்தமாக்குவதற்கு, குணப்படுத்துவதற்கு, ஆரோக்கியமடைய செய்வதற்கு அவன் இயேசுவினிடத்தில் பணிந்து குனிந்து வேண்டிக் கொண்டான். ஆண்டவரோ, நானும் உன் கூடாரத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி அவனோடு கடந்து போனவர் போகிற வழியிலே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குணப்படுத்துகிறார். இதை பார்த்த உடனே அவனுக்குள்ளாடி இருந்தது, ஆண்டவர் இனி என் குடும்பத்தில் அற்புதம் செய்வாரா? என் மகள் இனி பிழைப்பாளா? அவரை அழைத்து கொண்டு வந்தபோது அவரிடத்தில் இருந்த அற்புதத்தை இனி ஒரு நபருக்குள் கொடுத்து விட்டாரே, அந்த நபரும் குணமடைந்து விட்டார்களே. அவனுக்குள்ளாடி ஒரு விசுவாச குறைவு காணப்பட்டது. பயத்தோடு காணப்பட்டு கிடந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன்னா நான் உன் கூட வர்றேன்ப்பா. உன் வீட்டுக்கு நான் வரும்போது உன் வீட்டில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகள் மாற்றப்படும். உன் வீட்டில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் மாற்றப்படும். நீ பயப்படாத எவீருவே, உன் மகள் சொஸ்தம் அடைவாள் என்று ஆவியானவர் அவனை பார்த்து சொன்னார். அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். அந்த இடத்துல அவர்கள் போகிறதற்கு முன்பாக ஒரு செய்தி வருகிறது, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், மகள் மரித்து போய்விட்டாள். அவனுக்குள்ளாடி ஒரு பயத்தோடு கலங்கி நின்றவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எப்பா நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லி அந்த இடத்துல மகளை உயிர் கொடுத்து அவளுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து மறுபடியும் ஜீவனை கொடுத்து எவீருவின் கைகளில் கொடுத்தாரே. ஆனால்
இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சில வேளைகளில் சில காரியங்களில் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, இந்த வியாதியை குறித்தான பயம், இதில் நான் மரித்து போய்விடுவேனோ, இதில் நான் அமிழ்ந்து போய்விடுவேனோ, அநேக நாட்களாய் மருந்து எடுத்து கொண்டிருக்கிறேன், மருத்துவமனையும் வீடுமாய் போய்கொண்டிருக்கிறேனே, என்னுடைய பலவீனத்தில் எப்பொழுது ஒரு விடுதலை கிடைக்கும், பயப்படுகிற மாதிரி மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்களே, கடைசி வரைக்கும் இந்த பலவீனத்தோடு தான் நீங்கள் இருக்கணும், கடைசி வரைக்கும் நீங்கள் இதோடு தான் டிராவல் பண்ணணும்னு சொல்லி பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களே, அதை நினைத்து நினைத்து என் சரீரம் பலவீனப்பட்டு கிடக்கிறது. பிள்ளையை குறித்தான ஒரு பயம், வேலையை குறித்தான ஒரு பயம், இப்படி பல பயத்தோடு காணப்பட்டு கிடக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் உன் குடும்பத்தில் துணையாய் நிற்கிறேன். இயேசு என்கிற நாமத்தை நீ சொல்லும் போதே அங்கு இருக்கக்கூடிய பயத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் முறியடித்து அந்த இருளின் கிரியைகளை மாற்றி கொடுத்து வெளிச்சமாகிய தெய்வம் உன் குடும்பத்தில் தங்கி தாபரிப்பதற்கு நான் இன்றைக்கும் சித்தமுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, நீ பயப்படாதே என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, பயப்படாதே, நீ லட்சிய அடைவதில்லை. அநேக காரியங்களில் வெட்கப்படுத்த நினைக்கிற சத்துருவானவன் உண்டு. இந்த குடும்பத்தை எப்படியாவது வெட்கப்படுத்தணும், இந்த குடும்பத்தை எப்படியாவது அவமானப்படுத்தணும், இந்த குடும்பத்தை எப்படியாவது நிந்திக்கணும்னு சொல்லி சத்துருவானவன் குடும்பத்துக்குள் எழும்பி நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ அவமானப்பட்டு போவதில்லை. ஏது இடத்துல சத்துருவானவன் உன்னை தலை குனிய வைத்தானோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்தி காட்டக்கூடிய தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், நான் ஒரு காலத்தில் பயத்தோடு இருந்து கொண்டிருந்தேன், பிள்ளைகளை கண்டு பயம், புருஷனை கண்டு பயம், மனைவியை கண்டு பயம், சொந்த பந்தங்களை கண்டு பயம், உறவுகளை கண்டு பயம், இரத்த வாசங்களை கண்டு பயம், இப்படி பயத்துக்குள்ளாடியே தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. எப்பொழுது ஆண்டவரை இறுக்கமாய் பிடித்து கொண்டேனோ அப்பொழுதிலிருந்து என்னுடைய பயத்தை கர்த்தர் நீக்கிவிட்டார். எல்லா பயத்தையும் நீக்கி என்னை விசுவாசம் உள்ளவனாய் அந்த தெய்வம் மாற்றிவிட்டார் என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு சொல்ல போறீங்க. ஆவியானவர் சொல்லி கொண்டிருக்கிறார், உன்னுடைய பயத்தை மாற்றுவதற்கு நான் இன்றைக்கும் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு துணையாய் நிற்கிறேன், நீ பயப்படாத, இந்த காரியத்தை குறித்து பயப்படாத, பிள்ளையின் திருமண காரியம் தடைபட்டு போய்கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி நீ பயப்படாத, இந்த வியாதி மாற்றப்பட முடியவில்லையே, இதோடு தான் நான் பிரயாணம் பண்ண வேண்டுமான்னு சொல்லி பயப்படாத, உன்னுடைய வேலை விஷயத்தை குறித்து நீ பயப்படாத, உன்னுடைய ஊழியத்தை குறித்து பயப்படாத, ஏது காரியங்களில் நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களில் கர்த்தர் பயத்தை மாற்றி ஒரு ரட்சிப்பை கொடுத்து விடுதலையை கொடுத்து உங்களை தலை நிமிர பண்ணுவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்குத்தத்தம் தந்த தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் சொல்லுகிறார், நீ பயப்படாத, ஏது விஷயத்திலும் பயப்படாத, அந்த பயத்தை போக்கி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை குடும்பங்களையும் கர்த்தர் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்.
வேணும் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் ரட்சிப்புக்குள் கடந்து வந்து திடனாய் பலனாய் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களாய் அந்த ஜனங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய மகத்துவம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.